இன்று அதிகாலை சாந்தி கோவிலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். தினமும் தவறாமல் கோவிலுக்கு செல்வாள். மருமகள் சுமதி தன் கணவன் வாசுவிடம் எனக்கு தினமும் காலையில் சலசலப்பு தான் அதிகம் என்று சொல்ல ஆரம்பித்த போது கதவு லேசாக திறந்திருந்தது. உன் அம்மா உன்னை அதிகாலையில் தூங்க விடுவதில்லை. தினமும் அவள் குளித்துவிட்டு கோயிலுக்கு புறப்பட்டு செல்வதையே வழக்கமாக்கி கொண்டுள்ளாள். நாள் முழுவதும் மற்ற வேலைகளிலும் மும்மரமாக இருப்பாள். ஆனால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் தான் கவனிக்க வேண்டும். ஏய் சுமதி, வீட்டு வேலை முழுவதையும் நீ செய்வதல்ல. வீட்டை துடைப்பது, பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகளுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறாள். என் அம்மா காய்கறிகளை சுத்தம் செய்வது, வெட்டுவது போன்ற சில வேலைகளை செய்வார் என்பது எனக்கு தெரியும். ஆனா நீ தான் காலையில கத்த ஆரம்பிச்சிருக்க. வீட்டை துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது தவிர வீட்டில் நிறைய வேலைகள் உள்ளன. உங்க அம்மா கோவிலுக்கு போய் வர 2 மணி நேரம் செலவிடுகிறார். அதற்குள் நான் எல்லா வேலைகளையும் முடித்திருப்பேன். எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காதுன்னா அப்புறம் ஏன் அவங்களை வீட்டில் வைத்திருக்கிறாய்? பேசாமல் ஏன் அவர்களை முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது? அங்கே அவர்கள் தங்கள் வயதுடைய நண்பர்களுடன் சுதந்திரமாக இருக்கலாம். நானும் நிம்மதியாக இருப்பேன். ஏய் சுமதி, நான் உன்னிடம் எத்தனையோ தடவை கூறியுள்ளேன், என் அம்மாவை பற்றி இப்படி பேசாதே என்று. என்னங்க, உங்களுக்கு நான் எப்படி கஷ்டப்படுறேன் என்று புரியவில்லை. சுமதி, இது உன் அன்றாட வேலையாகிவிட்டது. இப்போது என்னை சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கவிடு. சாந்தி தனது மகன் மற்றும் மருமகள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இது தன் மருமகளின் அன்றாட வேலை என்று அறிந்தாள். அந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக வாழ முடியாத சூழலை உருவாக்கியிருந்தார். எனவே இதற்காகவே சாந்தி சிறிது நேரமாவது நிம்மதியாக இருக்க கோவிலுக்கு செல்வது வழக்கம். சாந்தியின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். சாந்திக்கு ஒரே மகன் வாசுவை தவிர அவருக்கு சொந்தம் என்று சொல்ல வேறு யாரும் இல்லை. சாந்திக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாசு பிறந்தான். கணவர் இறந்தவுடன் அவளுக்கு வாழ விருப்பமில்லை என்றாலும் அவள் தன் ஒரே மகனை விட்டு எங்கு செல்வாள்? அவனுடன் வாழவில்லை என்றால் அவள் எங்கே போயிருப்பாள்? வாசுவும் தன் தாயாரை முழுமையாக கவனித்துக் கொண்டார். வாசு சுமதி தம்பதிக்கு அருண் என்ற மகன் உள்ளார். பாட்டியின் சகவாசத்தை யார் அனுபவிக்கிறார்கள்? ஆனால் வாசுவின் மனைவி சுமதிக்கு தன் மாமியாரை பிடிக்கவில்லை. சாந்தி தனது பேரனுடன் சிரித்து பேசும் போதெல்லாம் மருமகளின் முறைக்கும் கண்கள் அவளுடைய சிரிப்பை அடக்கி கொண்டே இருக்கும். அருண் தனது பாட்டியை மிகவும் நேசித்தார். அவர் இல்லாமல் ஒரு கணம் கூட செலவிட விரும்பவில்லை. சுமதிக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. வாசு மாலையில் அலுவலகத்திலிருந்து திரும்பும் போதெல்லாம் அவள் அவனிடம் அதையே திரும்ப திரும்ப சொல்வாள். நான் உங்கள் அம்மாவின் வேலையை செய்வதில் சோர்வாக இருக்கிறேன். உங்கள் அம்மா நாள் முழுவதும் இருமிக் கொண்டு வீட்டையே அசுத்தம் செய்கிறாள். இப்போது நான் அவர்களிடமிருந்து விடுபட விரும்புகிறேன். சாந்தி எப்போதும் தனது மருமகளின் வேலையை குறைக்க தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். உடல்நிலை சீராக இருந்தபோது மருமகளின் வேலையில் உதவி செய்து வந்தார். பணிப்பெண் விடுப்பில் இருக்கும் போதெல்லாம் சிறிதும் தாமதிக்காமல் பாத்திரங்களை சுத்தம் செய்வார். ஆனால் சுமதி மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பும் எண்ணத்தில் பேய் பிடித்தது போல் அலைகிறாள். இதனால் வீட்டில் எப்போதும் தகராறு ஏற்பட்டு வந்தது. ஆனால் வாசு இதை ஏற்கவே தயாராக இல்லை. சில நாட்கள் இப்படியே கழிந்தது. இன்று சுமதியின் உறவினர்கள் சிலர் அவள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அந்த நேரத்தில் சாந்திக்கு இருமல் வந்தது. அவள் நீண்ட நேரம் சத்தமாக இரும்பிக் கொண்டே இருந்தாள். அப்போது சுமதி எதுவும் பேசவில்லை. மாலையில் வாசு வீடு திரும்பியதும் சுமதி மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்த ஆரம்பித்தாள். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உன் தாயை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பினால் மட்டும்தான் நான் இங்கு இருப்பேன் என்று உறுதியாக இருந்தாள். இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது வாசு தண்ணீர் குடிக்க தனது அறையை விட்டு வெளியே வந்தார். அங்கு அம்மாவின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. உடனே வாசு உள்ளே சென்று பார்த்தான். அம்மா ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தாள். வாசு அம்மாவின் அருகில் சென்று அவள் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். என்ன நடந்தது அம்மா? ஏதாவது பிரச்சனையா? மகனே, என்னால தான் தினமும் உங்க 2 பேருக்கும் இடையில் மனக்கசப்பு இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் வீட்டில் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன். டே வாசு, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். இப்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதனால நான் ஊரின் அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
ஆனால் அம்மா, நான் உயிருடன் இருக்கும்போது எப்படி உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியும்? என் உயிரை விட நீ எனக்கு அன்பானவள். இன்று நான் வாழும் இந்த வாழ்க்கை மற்றும் எதுவாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பின் விளைவே. உன்னுடைய கடனிலிருந்து என்னால் ஒருபோதும் விடுபட முடியாது. ஆனால் வாசு, இந்த வீட்டின் முரண்பாடு நிறைந்த சூழல் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சிறிது நாட்கள் மட்டுமே அங்கு செல்ல விரும்புகிறேன். இந்த வீட்டின் சூழல் அமைதியாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வருவேன். மற்றும் நான் அங்கு சென்றால் எனக்கும் நன்றாக இருக்கும். என் வயதினரை கண்டால் எனக்கும் பிடிக்கும். அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டே கண்களை மூடி அம்மாவின் தியாகத்தை நினைக்க தொடங்கினான். தந்தை இல்லாத மகனை வளர்த்து தாய் தந்தை இருவரின் அன்பையும் கொடுக்க முடிவு செய்தாள். அவள் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் அவள் உணவை நன்றாக சமைத்தாள். எனவே வீட்டில் இருந்தபடியே டிஃபன் சேவையை தொடங்கினாள். காலையோ மாலையோ தன் மகனை படிக்க வைக்க கடுமையாக உழைத்தாள். அதை மிகவும் தகுதியுடையதாக்கி இன்று அரசு வங்கியில் மேலாளராக பதவி வசிக்கிறார். வாசு தனது தாயின் போராட்ட வாழ்க்கையை பார்த்திருந்தார். வாசு தனது கண்களில் கண்ணீரை தெளிவாக பார்த்தார். அதனால்தான் மனைவி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க வீட்டில் வேலைக்காரியை நியமித்துள்ளார். சுமதி தன் தாய்க்கு சேவை செய்து வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் வாசுவின் இந்த தாய் பாசம் சுமதிக்கு சற்றும் பிடிக்கவில்லை. இது மேலும் சுமதியை எரிச்சலடைய செய்தது. அவள் மகன் அருணும் தன் தாயை விட பாட்டியைத்தான் அதிகம் நேசித்திருந்தான். இவற்றின் விளைவால் சுமதி தினமும் தன் மாமியாரை ஏளனம் செய்து அம்பு போன்ற வார்த்தைகளால் காயப்படுத்த ஆரம்பித்தாள். ஆனால் சாந்தி சகிப்புத்தன்மையின் உருவகமாக இருந்தார். ஆனால் மருமகளின் கிண்டலை கேட்ட சாந்தியின் உள்ளம் மெல்ல மெல்ல காயமடைய ஆரம்பித்தது. படிப்படியாக அவள் உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. இருமும் போது அடிக்கடி வாந்தி எடுத்தார். இப்போது மருமகள் அவளை வெறுப்புடன் பார்க்க ஆரம்பித்து விட்டாள். மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு தான் நான் சாப்பிடுவேன் என்று முடிவு செய்திருந்தாள். அதன் விளைவாக சாந்தி தானே முதியோர் இல்லத்திற்கு செல்ல சம்மதித்தார். இந்த வீட்டில் அம்மா மூச்சு திணறி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டதை வாசு புரிந்து கொண்டார். இந்த சூழ்நிலையால் மனைவியின் அராஜகத்தால் தோற்கடிக்கப்பட்ட வாசு தனது தாயை முதியோர் இல்லத்தில் விட சம்மதித்தார். ஆனால் பாட்டி முதியோர் இல்லத்துக்கு செல்வதை கேள்விப்பட்ட அருண் உடனே பாட்டியை கட்டி கொண்டார். பாட்டியை எங்கும் போக விடமாட்டேன், பாட்டி என்னுடன் இருப்பார் என்று கத்திக்கொண்டே சத்தமாக அழ ஆரம்பித்தான். அவன் அழுவதை பார்த்த வாசுவுக்கும் மனம் தளர ஆரம்பித்தது. ஆனால் பின்னர் அவர் மகனுக்கு விளக்கினார். அருண், பாட்டிக்கு சிறிது நாட்கள் ஓய்வு தேவை. சிறிது நாட்கள் கழித்து அவரது உடல்நிலை சீரானதும் நாங்கள் உன் பாட்டியை மீண்டும் அங்கிருந்து அழைத்து வருவோம். கடைசியாக மனம் கடத்த வாசு தன் தாயை முதியோர் இல்லத்தில் விட சென்றார். சாந்தி வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வாசுவும் அருணும் மிகவும் சோகமடைந்தனர். ஆனால் சுமதியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தினமும் பள்ளியிலிருந்து வந்தவுடன் அருண் பாட்டி அறையில் உட்கார்வது வழக்கம். சுமதி தன் அருகில் வந்து உட்காரும்படி அவனை மிகவும் வற்புறுத்த முயன்றாள். ஆனால் அவன் தனியாக உட்கார விரும்பினான். அன்று முதல் வாசுவும் தன் வேலையில் பிஸியானான். 1 மாதம் கடந்துவிட்டது. பல முறை வாசு சென்று தன் தாயை அழைத்து வர நினைத்தார். ஆனால் ஏதோ வேலையில் மும்மரமாகிவிட்டார். இப்படியே செய்து 3 மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் வாசுவுக்கு முதியோர் இல்லத்திலிருந்து போன் வந்தது. வாசு, உங்கள் அம்மா சாந்தி நேற்று இரவு மாரடைப்பால் இறந்து விட்டார். நீங்க உடனே ஆசிரமத்துக்கு வாருங்கள். இதை கேட்ட வாசு திகைத்து போய் தலையை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்தான். அழ ஆரம்பித்தான். நான் எவ்வளவு கொடூரமானவன்! தனியாக என்னை வளர்த்தாள். எனக்காக தன் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்த அம்மாவை மறந்துவிட்டேன். அவளை அழைத்து வரக்கூட எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இனி அவள் மடியில் என் தலை வைக்க முடியுமா? என் அம்மா இன்று கடவுளின் திருவுருவமாக மாறிவிட்டாள். அவள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நான் அவளுடன் இல்லையே என்று வாசுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சுமதியும் சந்தையிலிருந்து திரும்பினாள். வாசு தரையில் அமர்ந்து தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். சுமதி அவனை பார்த்து பயந்து போய் என்ன நடந்தது என்று கேட்க ஆரம்பித்தாள். ஏன் நீ அழுகிறாய்? சுமதியை பார்த்தவுடனே எல்லாம் உன் செயல், உன்னால் தான் இது நடந்தது என்று சத்தமாக கத்த ஆரம்பித்தான் வாசு. ஆனால் நான் என்ன செய்தேன்? நான் உங்களை ஒன்றும் செய்ய சொல்லவில்லையே.
என்று சுமதி சொன்னதும் வாசு கோபமான பார்வையுடன் சொன்னான். நீ என் அம்மாவை விட்டு விலக விரும்பினாய் இல்லையா? இப்பொழுது என் அம்மா உன்னை என்றென்றும் விடுவித்து விட்டாள். அம்மா இவ்வுலகை விட்டு நிரந்தரமாக போய்விட்டாள். இதை கேட்ட சுமதி திடுக்கிட்டார். இதை கேட்ட அருண் சத்தமாக அழ ஆரம்பித்தார். சுமதி வாசுவிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு ஆறுதல் கூற தொடங்கினார். நாம் விரைவில் முதியோர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் வெளியே கனமழை பெய்து வருகிறது. மழை ஓய்ந்தவுடன் கிளம்பி விடுவோம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் மழை அதிகமாக பெய்கிறது. வாசு நேரத்தை வீணடிக்காமல் டிரைவரை அழைத்து சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று சொன்னான். அதற்கு டிரைவர் சொன்னான், முதியோர் இல்லம் செல்லும் பாதை முழுவதும் வெள்ளத்தால் தடைப்பட்டுள்ளது. முதியோர் ஆசிரமத்தை அடையவில்லை என்றால் சாந்தியின் இறுதி சடங்குகளை அவர்களே செய்வார்கள் என்று வாசு எண்ணிக்கொண்டே இருந்தார். மனம் வருந்தி அவர் தனது தாயை முதியோர் உள்ளத்தில் இறுதியாக ஒரு தடவையாவது சென்று பார்த்துவிட வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இரவு முழுவதும் கடந்துவிட்டது. ஆனால் மழையால் காலையிலும் அவர் செல்ல முடியாத போது அவரது அம்மாவின் உடல் ஆசிரமத்தில் தகனம் செய்யப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு வாசு தனது குடும்பத்துடன் ஆசிரமத்தை அடைந்தார் மற்றும் தனது தாயின் அஸ்தியை கரைத்துவிட்டு அவர் அழுது கொண்டே வெறுங்கையுடன் வந்தார். வீட்டிற்கு வந்த பிறகு வாசுவும் சுமதியும் மிகவும் சோகமாக இருந்தனர். வாசுவுக்கு எந்த வேலையும் செய்ய மனம் வரவில்லை. ஆனால் இந்த சம்பவம் அருணை உலுக்கியது. அவனுடைய குழந்தை பருவம் எங்கோ மறைந்தது போல் இருந்தது. அம்மா தயார் செய்த உணவை சாப்பிட்டு விட்டு மௌனமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுதெல்லாம் படிக்க அமர்கிறானோ அப்போதெல்லாம் அவனுக்கு அது பிடிக்கவில்லை. புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பார். ஆனால் ஒரு எழுத்தை கூட படிக்க முடியவில்லை. ஒரு நாள் அருண் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய போது தீவிர காய்ச்சலில் விழுந்தான். சுமதி அருணை பார்த்து அவனுக்கு காய்ச்சலின் அளவை பார்க்க தெர்மோமீட்டரை பயன்படுத்திய போது காய்ச்சல் 104 டிகிரி என்று தெரிந்தது. பயந்து போன சுமதி உடனே வாசுவிற்கு போன் செய்தாள். உடனே மருத்துவரிடம் அழைத்து சென்று மருந்து கொடுத்தார். ஆனால் காய்ச்சல் குறையவில்லை. எப்போதும் 103 104 டிகிரி. அவ்வப்போது அருண் தூக்கத்தில் பாட்டியை கூப்பிடுவான். சுமார் 1 வாரமாக மருந்துகள் வேலை செய்யாததால் இருவரும் அருணை மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். அருண் எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே இருந்தான். பாட்டி, என்னிடம் திரும்பி வா, நீங்கள் என்னுடன் விளையாட வேண்டும். அவனது மனநிலையை பார்த்த மருத்துவர், குழந்தையின் மூளை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாட்டி அவனுடன் இப்போது வசிக்கவில்லையா? பாட்டியை ஆசிரமத்தில் விட்டு சென்றதில் இருந்து இதுவரை நடந்த முழு கதையையும் டாக்டரிடம் வாசு கூறினார். மேலும் குழந்தையின் நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று கூறினார். அவங்க சொல்றதை கேட்டு டாக்டர் சொன்னார், பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தெரியும். ஆனா இந்த பிரச்சனையை சமாளிக்க இதுதான் ஒரே தீர்வு. அருணின் பாட்டியாக ஒரு வயதான பெண்ணை அழைத்து வந்து உங்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும், அருண் முழுமையாக குணமடையும் வரை. டாக்டர் சொன்ன திட்டம் வாசுவுக்கும் சுமதிக்கும் விசித்திரமாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் குழந்தையின் வாழ்க்கைக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தனர். எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அருணின் பாட்டியாக கூடிய வயதான பெண் கிடைக்கவில்லை. அப்போது சுமதி வாசுவிடம், ஏன் பாட்டிக்கு முதியோர் இல்லத்திலிருந்து ஏற்பாடு செய்யக்கூடாது என்றார். வாழ்க்கையின் விதியை பாருங்கள். அருணின் நிஜ பாட்டியை முதியோர் இல்லத்தில் பாரமாக கருதிவிட்டு சென்ற சுமதி இன்று அதே சுமதி தன் மகனின் உயிருக்காக வேறு ஒரு பெண்ணை முதியோர் இல்லத்திலிருந்து அழைத்து வர சம்மதித்தார். வாசு மருத்துவரின் உதவியுடன் முதியோர் இல்லம் நடத்துபவர்களிடம் பேசினான். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வயதான பெண் தனது ஆசிரமத்திற்கு வந்ததாக அவர் கூறினார். அவருடைய உறவினர்கள் யாரும் அவரை சந்திக்க வரவில்லை. சிறிது காலத்திற்கு முன்பு அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர் நினைவாற்றலை இழந்தார். அவள் தனியாக இருக்கிறாள். இவரை வீட்டில் வைத்திருந்தால் உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. அவர் மிகவும் உற்சாகமானவர். பாட்டியாகி வரும் ராதாவை சந்திக்க டாக்டருடன் வாசு சென்றபோது அவர் மிகவும் குண்டாக இருந்ததையும் தலைமுடி குட்டையாக இருந்ததையும் கண்ணாடி அணிந்திருப்பதையும் பார்த்தார். அவரது முகத்தில் சில காயங்கள் இருந்தன. அங்கிருந்து திரும்பியதும் டாக்டரிடம் வாசு, என் அம்மாவுக்கு தலைமுடி மிக நீளமாக இருந்தது. அவள் மிகவும் ஒல்லியாக இருந்தாள். கண்ணாடி போடவில்லை.
அருண் அவளை பாட்டியாக கருதுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். அதனால் டாக்டர், நீ எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு என்றார். டாக்டர் ராதாவை தன் அருகில் உட்கார வைத்து அருணுக்கு அறிமுகப்படுத்தினார். அருண் கேட்டான், நீ கடவுளிடம் சென்றாய் இல்லையா? பிறகு எப்படி திரும்பி வந்தாய்? நீ எப்படி இவ்வளவு குண்டானாய்? உன் தலைமுடி எங்கே போனது? டாக்டர் சொன்னார், அருண், உனக்கு உடம்பு சரியில்லையா? அதனால்தான் கடவுள் அவர்களை உங்களுக்காக திருப்பி அனுப்பினார். இங்கே ஆசிரமத்தில் அவர் தன்னை மிகவும் கவனித்து கொண்டார். பல உடற்பயிற்சிகள் செய்த பிறகு அவரது உடல்நிலை மிகவும் நன்றாக உள்ளது. அவர்களுடன் இருப்பதன் மூலம் நீங்களும் அவர்களைப் போலவே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதை கேட்ட அருண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது பாட்டியை கட்டிப்பிடித்தார். பின்னர் அவர் தனது தாயிடம், அம்மா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, வீட்டிற்கு வாருங்கள், நானும் பாட்டியும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிடுவோம். அவன் பேச்சை கேட்டதும் சுமதி மிகவும் திருப்தி அடைந்தாள். ஆனால் அவள் மாமியாரிடம் மட்டும் தவறாக நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த நாளை அவள் பார்க்க வேண்டியதில்லை என்று அவள் மனசாட்சி அவளை திட்டிக் கொண்டிருந்தது. ராதா மிக விரைவில் அந்த வீட்டில் குடியேறினார். அருணும் அவளுடன் மிக விரைவாக பழகினார். எல்லாம் பழையபடி நடக்க ஆரம்பித்தது. ஆனால் சுமதி முன்பு போல் இல்லை. அவள் பாட்டியிடம் கடுமையாக எதுவும் பேசவில்லை மற்றும் அவளை ஒரு பாரமாக கருதவில்லை. மாறாக அவள் அவர்களை முழுமையாக கவனித்து கொண்டாள். ஆனால் பாட்டியிடம் ஏற்பட்ட மாற்றத்தை அருண் கவனித்தார். பாட்டி தனக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுப்பாள் என்று நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். இப்போது பாட்டிக்கு முன்பை விட வயதாகிவிட்டதாகவும் இந்த வயதில் அவளுடைய ஞாபக சக்தி குறைந்து விட்டதாகவும் வாசு அவனுக்கு விளக்கினான். எனது கண் பார்வை மிகவும் பலவீனமாகிறது, அதனால்தான் நான் உனக்கு கற்பிக்க முடியாது. அப்போது அருண், பரவாயில்லை பாட்டி, இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ அம்மா கூட உன்னை திட்டுவதில்லை என்று ஆரம்பித்தான். அருகில் இருந்த வாசு, என் அம்மா வாழ்ந்த காலத்திலும் இப்படி ஒரு சூழல் இருந்திருந்தால் இன்னும் உயிருடன் இருந்திருப்பார் என்று மனதில் பெரும் வேதனை இருந்தது. அம்மாவின் நினைவு அவனை தொடர்ந்து துரத்தியது. அவன் மனம் மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சியால் நிறைந்தது. சில சமயம் தனிமையில் இருக்கும் போது அவன் கண்கள் சோகத்தால் வெட்கப்படும். அம்மாவின் நினைவு அவனை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அவன் மனம் மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சியால் நிறைந்தது. சில சமயம் தனிமையில் இருக்கும் போது சோகத்தால் கண்களில் கண்ணீர் பெருகியது. இன்று வாசு காலையில் எழுந்ததும் அம்மாவை நினைத்து சோகமாக இருந்தான். அப்போதுதான் அருண் சிரித்த முகத்துடன் அவன் முன் வந்தான். அப்பா, அழுகிறாயா? இப்போது பாட்டியும் நம்மிடம் வந்துள்ளார். அப்பா, உங்கள் சோகத்தை நீக்க ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. இன்று நீங்கள் அலுவலகம் செல்ல வேண்டாம், நாம் அனைவரும் ஷாப்பிங் செல்வோம். எனக்கும் பாட்டிக்கும் பிடித்தமான பொருட்களை வாங்கிவிட்டு மாலையில் அனைவரும் பூங்காவிற்கு செல்வோம். வாசுவும் மிகவும் வருத்தமாக இருந்ததால் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, வா அருண், இன்று நான் உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறேன். இதை கேட்டதும் அருண் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அனைவரும் வேகமாக தயாராகி ஷாப்பிங்கிற்கு கிளம்பினர். அனைவரின் மனதிலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. ஷாப்பிங் முடிந்து உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு மாலையில் பூங்காவில் ஜாலியாக இருந்தனர். வீடு திரும்பும் நேரம் வந்ததும் அனைவரும் காரில் உட்கார ஆரம்பித்தனர். காரில் வாசுவும் சுமதியும் அமர்ந்திருந்தனர். பாட்டி காரின் கதவை திறக்க ஆரம்பித்தவுடன் சாலையின் மறுபுறம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருப்பதை அருண் பார்த்தான். அவன் பாட்டியிடம், பாட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிடணும், வா. இதை சொன்னவுடன் அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். முன் பக்கத்திலிருந்து வேகமாக வந்த கார் ஒன்று கட்டுக்கடுங்காமல் வருவதை கண்ட பாட்டி அருணை காப்பாற்றும் எண்ணத்தில் தன் கையை வேகமாக பின்பக்கம் நோக்கி இழுத்தாள். அருண் காரிலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் பாட்டி மீது கார் மோதியது. அவள் சிறிது தூரத்தில் விழுந்தாள். அவள் தலையிலிருந்து ரத்தம் வெளியேறியது. சுமதியும் வாசுவும் மிகவும் பயந்தனர். ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மேலும் முதியோருள்ள இயக்குனரை உடனடியாக மருத்துவமனைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார்.
மருத்துவர் உடனடியாக சிகிச்சையை தொடங்கினார். மேலும் அவரது தலையில் பெரிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் அதிக காயங்கள் இல்லை என்றும் கூறினார். சிறிது நேரம் கழித்து முதியோர் இல்லத்தின் இயக்குனரும் வந்தார். பாட்டியின் உதடுகள் நடுங்குவதை பார்த்த வாசு அந்த பாட்டி வாஸ் வாஸ் என்று சொல்ல ஆரம்பித்தாள். இந்த வார்த்தைகளை கேட்ட வாசு அவன் காதையே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அது அவனுடைய சிறு வயது பெயர். மேலும் அவரது தாயார் மட்டுமே இவரை இந்த பெயரில் அழைத்தார். வாசு ஆச்சரியப்பட்டு என் அம்மா என்னை இப்படித்தான் அழைப்பார் என்று கூறினார். முதியோர் இல்லத்தின் இயக்குனர் உடனடியாக முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டு இந்த அம்மா சில காலத்திற்கு முன்பு விபத்துக்குள்ளானார். தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நினைவாற்றலை இழந்தார் என்று நான் நினைக்கிறேன். அதே இடத்தில் மீண்டும் ஏற்பட்ட காயம் காரணமாக அவரது நினைவு திரும்பியுள்ளது. சிறிது நேரம் கழித்து பாட்டி சுயநினைவு அடைந்து அனைவரையும் அடையாளம் கண்டு கொண்டார். வாசுவை கண்ட கணத்தில் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. வாசு உடனே அம்மாவை கட்டி பிடித்து அழுது கொண்டே சொன்னான், அம்மா, இனி நாம் பிரிந்திருக்க மாட்டோம். மரணம் கூட நம் அன்பின் முன் தோற்றது அம்மா. ஏனென்றால் தகனம் செய்யப்பட்ட ஒருவர் உங்கள் முன் உயிருடன் இருக்கிறார் என்றால் இந்த உலகில் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கும்? மகன் அருணை பார்த்த வாசு, மகனே, உன் பாட்டி இப்போது நன்றாக இருக்கிறார். அருண் இதை கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து மன்னிக்கவும் பாட்டி என்று பாட்டியை கட்டி கொண்டான். சுமதியும் அழ ஆரம்பித்து தன் மாமியாரிடம் தன் நடத்தைக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள். இந்த பரிதாபமான காட்சியை கண்டு அங்கிருந்த மக்கள் அனைவரின் உள்ளமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. அனைவரும் வாசு மற்றும் சுமதியிடம் வந்தனர். அனைவரும் வாசு மற்றும் அவரது குடும்பத்தினரை வாழ்த்தினர். முழு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஆசிரம உரிமையாளர் எப்படி இவ்வளவு பெரிய தவறை செய்தார்? இதை அறிய வாசு அந்த ஆசிரமத்திற்கு போன் செய்து நடந்த சம்பவத்தை விவரித்தார். மேலும் எங்கே தவறு நடந்தது என்று தகவல் கேட்டபோது மறுநாள் ஆபரேட்டர் வந்து அவர் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. ஆசிரமத்தில் சாந்தி என்ற 2 பெண்கள் இருந்தனர். சாந்தி மாணிக்கம் மரணமடைந்தார். சாந்தி மாணிக்கம் இறந்த அதே நாளில் உங்கள் தாயார், அதாவது சாந்தி நடராஜன், கால் தவறி தலையில் காயம் ஏற்பட்டது தற்செயல் நிகழ்வு. காயம் ஆழமாக இருந்ததால் சிகிச்சைக்காக வெளியூரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு அங்குள்ள முதியோர் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார். சாந்திக்கு உறவினர்கள் யாரும் இல்லை மற்றும் ஆசிரமத்தின் தலைமை பராமரிப்பாளர் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக வந்திருக்கும் புதிய பராமரிப்பாளர் பதிவேட்டில் பெயருடன் கொடுக்கப்பட்ட விவரங்களை கவனிக்காமல் இருந்ததால் இந்த நிலை ஏற்பட்டது. உங்கள் அம்மா வெளியூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் ராதா என்ற பெயரில் பிரபலமானார். ஏனென்றால் கண்களை திறந்த பிறகு அவள் எப்போதும் ராதே ராதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். குணமடைந்த பிறகு நினைவாற்றல் இழப்பு மற்றும் அதிகப்படியான மருந்துகளின் போதை காரணமாக அவரது உடல் எடை அதிகரித்து விட்டது. முகத்தில் காயம் இருந்ததால் முகத்தில் பெரும் தழும்புகள் இருந்தன. மேலும் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவரது தலைமுடியும் வெட்டப்பட்டது. பார்வை குறைபாடு காரணமாக கண்ணாடி அணிந்திருந்தார். இயற்கையின் இந்த அதிசயத்தை கண்டு அனைவரும் திகைத்தனர். தன் அஸ்தியை மூழ்கடித்த தாய் உயிருடன் இருப்பாள் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் இப்போது அவர் இல்லாத நேரத்தில் குடும்பத்தில் அவரது முக்கியத்துவத்தை அனைவரும் நன்கு உணர்ந்தனர். மறுபுறம் சுமதி தன் மாமியாரை பாரமாக கருதி முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வந்தாள். ஆனால் இன்று உண்மையில் அதே தாய் என்று நினைத்து வெட்கப்பட்டார். தன் மகனுக்கு உயிர் கொடுத்தாள். இந்த சம்பவத்திற்கு வாசு மற்றும் சுமதி இருவரும் தங்கள் வருத்தத்தை தெரிவித்தனர். ஆனால் இன்றைக்கு பாட்டியால் தன் மகன் அருண் தன் முன் பத்திரமாக நிற்கிறான் என்று திருப்தி அவன் மனதில் மறுபுறம் இருந்தது. இன்று பாட்டி மற்றும் அருண் இருவரும் உண்மையிலேயே மறுபிறவி எடுத்துள்ளனர். இரத்த உறவுகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை இன்று இந்த சம்பவம் நிரூபித்துள்ளது. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.